ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயிலுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஜாபோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக 4374 வேகன்சிஸ் இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் டைஃபண்ட் ட்ரைனி. சேலரி 20,000 56,100 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆன்லைன் 22 May 2023. ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் நிறையா இருக்குது. நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பேஜோட பாட்டமில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ட்ராம்பே, மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அப்புறம் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் 3 போஸ்ட் இருக்குது. டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி, டெக்னீஷியன் பி. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வேகன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன பே லெவல் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ட்ரைனிங் ஸ்கீம், அதாவது ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிங்கில் வந்து கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2. கேட்டகரி 1ல் வந்து 1216 வேகன்சிஸ், கேட்டகரி 2ல் 2946 வேகன்சிஸ். ஸ்டைஃபண்ட் ஃபஸ்ட் இயரில் வந்து 24,000 to 26,000 கேட்டகரி 1க்கு. கேட்டகரி 2க்கு 20,000 ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில் 22,000 சேலரி இருக்கும், அதாவது ஸ்டைஃபண்ட் இருக்கும். இப்போ வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன டிசிப்ளின், அதில் எவ்வளோ வேகன்சிஸ் அந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் சியில் என்ன டிசிப்ளின்ஸ் இருக்குது, அதுக்கு டோட்டல் வேகன்சிஸ், அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இந்த டேபிள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் பி, இந்த போஸ்ட்டில் 24 வேகன்சிஸ் இருக்குது. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் 7 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ என்ன டிசிப்ளின்ற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரி, அதாவது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ், அப்புறம் டோட்டல் வேகன்சிஸ். ட்ரைனிங் ஸ்கீம், அதாவது ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனி, அந்த வேகன்சிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகரி 1. இதில் வந்து கிராஜுவேட்ஸ், டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதில் ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன டிகிரி ஆர் டிப்ளமோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட் இந்த டேபிளில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி 2, இது வந்து ஐடிஐ ட்ரேடு. ஸோ ஐடிஐ முடிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது இருக்குது. ஃபிட்டர் ட்ரேடுக்கு டோட்டலாக 698 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதே போல் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளில் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டீட்டெயில்ஸ், இது வந்து ட்ரைனிங் ஸ்கீமுக்கு மட்டும்தான். மினிமம் ஹைட் 160 cm, மினிமம் வெயிட் 45.5 kg. நெக்ஸ்ட் ஒன் ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அது கீழே 3 போஸ்ட் இருக்குது. அதில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிக்கு வந்து மினிமம் ஏஜ் 18 to மேக்ஸிமம் ஏஜ் 35 years. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்கு 18 to 30 years. டெக்னீஷியனுக்கு 18 to 25 years. ஸோ ட்ரைனிங் ஸ்கீமில் இருக்க கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2. கேட்டகரி 1க்கு 90 to 24 years, கேட்டகரி 2க்கு 18 to 22 years. ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ as per the government rules, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years எக்ஸ்ட்ரா, எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years. ஸோ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வித் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 years, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வித் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 15 years எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் செலக்ஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக செலக்ஷன் மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி, இந்த போஸ்ட்டுக்கு டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து செலக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அண்ட் கேட்டகரி 1 ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனிங். இந்த 2 வேகன்சிஸ்க்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், அதாவது ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இனிஷியலாக ஒன்ஸ் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து 40 மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 marks இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு நெகட்டிவ் ஆன்சருக்கும் 1 mark மைனஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். பட் ஒன்ஸ் அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றாப்புல வந்து செலக்ஷன் இருக்கும். ஃபைனலாக வந்து டெக்னீஷியன் பி அண்ட் கேட்டகரி 2. ஸோ இந்த 2 வேகன்சிஸ்க்கும் 3 டைப் ஆஃப் செலக்ஷன் இருக்குது. ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி டெஸ்ட், ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட், ஸ்டேஜ் 3 ஸ்கில் டெஸ்ட். ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட்ன்றது மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டு. மேத்தமெட்டிக்ஸில் 20 questions, சயின்ஸில் 20 questions, ஜென்ரல் அவேர்னஸில் 10 questions. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 3 marks இருக்கும். நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு -1 இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் டெஸ்ட்டும் ஒரு வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ அதில் வந்து 50 questions இருக்கும். இதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரேட்ஸ், அதாவது எந்த ட்ரேடில் அவங்க இருக்காங்களோ அந்த ட்ரேடில் அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை. ஸோ இங்கே அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே போய் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணணுமோ அதை செக் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அதேபோல் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ், உங்களோட வந்து மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இந்த டேபிளில். ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்க 3 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 500 rupees, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்கு 150, டெக்னீஷியனுக்கு 100 rupees. எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீ கிடையாது. ஸ்டைஃபண்ட்ரி ட்ரைனி போஸ்ட்டுக்கு கேட்டகரி 1க்கு 150 rupees, கேட்டகரி 2க்கு 100 rupees இருக்குது. எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ கிடையாது.
ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, மேஜர் சிட்டிஸ் இங்கே கவர் ஆயிருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் டு எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பிஃபோர் த எக்ஸாமினேஷன் வெப்சைட்லேயே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லிஸ்ட், அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் ஒரிஜினல். ஸோ அதை செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் தான் உள்ள விடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு பிஃபோர் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்களோ அதோட ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ் கொண்டு போகணும். அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களால் போக முடியாது. ஸோ பே ஸ்கேல் இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த ட்ரைனிங் இனிஷியலாக வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிஸ்க்கு. அந்த 2 இயர்ஸ் முடிச்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேட்டகரி 1ல் இருக்க ஸ்டைஃபண்ட் ட்ரைனிஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன போஸ்ட் வரும்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆவாங்க. அப்போ அவங்களோட சேலரி வந்து 44,900. ஸோ கேட்டகரி 2ல் இருக்க கேண்டிடேட்ஸ் டெக்னீஷியன் டி, டெக்னீஷியன் சி, டெக்னீஷியன் பி, ஸோ இந்த 3லேயே வந்து ப்ரொமோட் ஆவாங்க. அப்போ அவங்களோட சேலரி வந்து டெக்னீஷியன் டிக்கு 29,200, டெக்னீஷியன் சிக்கு 25,500, டெக்னீஷியன் பிக்கு 21,700. ஒன்ஸ் வந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ், அதாவது இந்த ட்ரைனிஸ்க்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாண்ட் சைன் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க 2 இயர்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கனால. ஸோ இன்கேஸ் வந்து அந்த ட்ரைனிங் பீரியட் அவங்க வெளியே போயிட்டா இந்த பாண்ட் படி அவங்க வந்து கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம வெப்பேஜோட பாட்டமில் அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட். இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 24 ஏப்ரல் 2023, டேட் ஆஃப் க்ளோசர் 22 மே 2023. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்டுக்கும் லாஸ்ட் டேட் May 22, 2023. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது வெப்சைட்டில். ஸோ ஃபஸ்ட் ஒன் OTR, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இமேஜஸ் அப்லோட், உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் அதில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். அதோட வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வர யூசர்ஸ் இங்கே கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பட்டன் கிளிக் பண்ணோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அங்கே உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் பார்க்கலாம். ஸோ உங்களோட ப்ரைமரி டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட லாகின் ஐடி, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் போட்டு இங்கே சப்மிட் பண்ணிக்கணும். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இமேஜஸ் அப்லோட் பண்ணுறது. உங்களோட நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இமெயிலில் வரும். நெக்ஸ்ட் இங்கே லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஐடி, ஸோ அந்த ஃபார்மில் ஃபில் பண்ண ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண பாஸ்வேர்ட், அப்புறம் கேப்சா ஃபில் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட எலிஜிபிள் போஸ்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.